இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, என்னடா சொல்கிற யூஸ்மி இப்படியா எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் அந்த மாதிரி விஷயத்த பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணி 4 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல் மானிட்டைசேஷன் பண்ணிடலாம். அப்படியேப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க அதை பார்ப்போம். அதில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ஆப் இன்ன வரைக்கும் இந்த வேர்ல்டுலே யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படியேப்பட்ட ஆப் தான். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஆப் சொன்னோன்னே எபுர்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களாம் ரியாக்ஷன் போக போகுது. சரிங்களா? அது எப்படி ரியாக்ஷன் போகுது நீங்களே பாருங்களேன். ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அந்த ஆப்பை போட்ட உடனே உங்கள் ரியாக்ஷன் எபுர்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்க போது பாருங்கள். இப்போ நான் ப்ளே ஸ்டோர் போயிட்டு யூஸ் மீ அப்படின்னு போடுங்க. அது பழைய ஆப்பு. சரிங்களா? இப்போது யூஸ் மீ சப் போட்டிங்களா? யூஸ் மீ சப்னு போடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். பிஜிஎம் போடு அப்படின்னு சொல்லி நம்மளே போட்டு வேண்டியதான். வேறு ஏதோ போட்டால் காப்பிரைட் அடிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள் தளபதி, இங்கே சப்ஸ்கிரைபர்ஸே பாருங்க. யூஸ் மீ சப்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காண்டி தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணேன். இது வந்து என்னோட ஓன் ஆப் தான். அதனால தான் நான் அடித்து சொன்னேன், இந்த வேர்ல்டுலேயே இந்த ஆப் யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா இந்த ஆப்பை நான் நேற்று தான் லான்ச் பண்ணி இன்றைக்கி வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஆப்பில் நான் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லாமே வச்சுட்டேன். நான் அன்சப்ஸ்கிரைபும் ஆகாத மாதிரி செட் பண்ணிட்டேன். சரிங்களா? 100% ஒர்க் ஆகுது. இதில் எல்லா பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ யூஸ் மீ சப்னு போட்டிங்களா? நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி, ப்ரோ சப்னு போட்டால் எப்படி ப்ரோ இப்படிலாம் வரும்? அதான் அன்சப்ஸ்கிரைப் ஆகாதா ப்ரோ? அது ஆகுன்னு அந்த வெண்ணை எனக்கு தெரியாதா? அன்சப்ஸ்கிரைப் ஆகுன்னு தெரியாதா எனக்கு? அப்போ அதனால தான் ஆகுன்னு தெரிஞ்சு தான் நான் அதுக்கு ஒரு மெத்தட் இது உள்ளே வச்சுருக்கேன், உள்ளே ஆகாத மாதிரியே. அது நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ப்ளே ஸ்டோர் லிங்க் தான் போகும். ஸோ நம்பி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும் ஆப்போட இதெல்லாம். இன்னும் வந்து நேற்று தான் நம்ம லான்ச் பண்ணதுனால இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லாம் இன்னும் நம்ம யாரும் கொடுக்கல. புது ஆப்பு கமெண்ட் எதுவும் இல்லை. சரிங்களா? கைப்பாட செஞ்சது. ஓகேவா? நம்மளுக்கு அந்த சேனல் லோகோ கூட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேட்கலாம், என்ன ப்ரோ கீழே ரெட் கலர் ஏதோ வார்னிங் சிம்பிள் போட்டிருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க. usmeyt@gmail.com டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்கும். இது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு மெயில் ஐடி. சரிங்களா? பிஸ்னஸ் என்கொயரி எந்த மெயில் இருந்தாலும் இதை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த மெயிலில் தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஆஸ்க் தி டெவலப்பர் டு இன்வைட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். இது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். சரிங்களா? இது இன்னும் நம்ம நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண இது இன்னும் போயிடும். சரிங்களா? ஏய் வளன்னு பேசாதடா, உள்ளே போடா அப்படின்னு கேட்பீங்க. சரி உள்ளே போயிடுவோம். ஓப்பன். அப்புறம் இந்த ஆப்போட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 MB தான். இப்போ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 9.36 MB தான். சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் உங்கள் யூடியூப் சேனலுக்கு எந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணாலும் நம்மள்ட்ட டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ மறந்துடாதீங்க, இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, எல்லா இடத்தையும் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யூஸ் மீ சப்னு வந்துட்டு இப்படி உங்களுக்கு வந்திருக்கும். லாகின் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் ஒரு டைமும் ஆப்புக்குள்ளே போகும்போது இது போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஓப்பன் ஆகிடுச்சா? இதில் கீழே பாருங்கள், நாட் யூ ஹாவ் அன் அக்கௌண்ட் இன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். நம்மள்ட்ட அக்கௌண்ட் இல்லை. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் ஹியர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு என்டர் ஏ நேம் அண்ட் என்டர் ஏ இமெயில், என்டர் ஏ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அது ஒரு டைம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் நேம் வந்து FFன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து என்னோட பாஸ்வேர்ட் போட்டாச்சு, மெயில் ஐடி போட்டாச்சு. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்துட்றேன். இப்போ கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துச்சு, சேவ் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு நான் அதுவும் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது வெறும் சப்மிட் கொடுத்தவங்கள ரெஃபரல் இருந்தால் ரெஃபரல் கொடுங்க. அப்படி ரெஃபரல் இல்லைன்னா இங்கே கீழே கொடுத்துருங்க. வெறும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போது பாருங்கள், யூஸ் மீ சப்னு வந்து இங்கே பிளாக் கலரில் வந்துருச்சு, காயினும் 0ன்னு வந்துருச்சு. சரிங்களா? எப்பயும் எல்லா ஆப்லேங்கிற மாதிரி தாங்க. ஆனால் இந்த ஆப்பில் என்ன நான் தனியாக ஸ்பெசிலிட்டிஸாக நான் ஆட் பண்ணிருக்கேன்னா, நான் ஒரு பச்சை தமிழன். சரிங்களா?
தமிழனோட ஆப் தான் இது வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ ஹிந்திக்காரன் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்ச ஆப்லாம் யூஸ் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் போட்டேன், இதை போட்டேன், அதை போட்டேன், நெட்டு காலி, எல்லாம் காலியாகி போச்சு, வேஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா. ஏன் அதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கு இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு சரியா. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ நான் இப்போ இதில் எப்படி இந்த அன்சப்ஸ்கிரைப் ஆகாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் வைக்கிறது, பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி வியூஸு லைக்ஸு எவ்வளோ நாளில் இது எப்படி கெயின் பண்ணலாம் நான் எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே போயிடுவோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா அதோ இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். காயின் ஆட் பண்ணணும். இப்போ இந்த வியூன்னு இருக்குது, இந்த கண்ணு சிம்பிள் போட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஓடும். 60 செகண்ட் பார்த்தீங்கன்னா 50 காயின் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக்ஸுக்கான வீடியோ ஓடும். அடுத்து இங்கே பாருங்கள், லைக் வீடியோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சரி அப்படியே அது லைக் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதோ பார்த்தீங்க வீடியோ ப்ளே ஆகுதா. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி இதோ இந்த மாதிரி வீடியோ ஓடும். 27 செகண்ட் பார்த்தீங்கன்னா 80 காயின்ஸ் இங்கே ஆட் ஆகும். பார்த்த உடனே இங்கே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் காயின்ஸ் ஆட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இப்போ வியூக்கு தான் வீடியோ ஓடல பாருங்கள், வீடியோ இப்போ ஓடுதா. ஸோ ஓகேவா, 29 செகண்ட் பார்த்தீங்கன்னா 20 காயின் வரும், அது இங்கே ஆட் ஆயிரும், மேலே உங்களுக்கு காயின் பேஜில் ஆட் ஆயிரும் ஓகேங்களா. உங்களுக்கு காயின்ஸ் நிறையா கிடைக்கணும்னா இந்த டபுள் காயின்னு இருக்குது இல்லையா, இந்த டபுள் காயின் இதை கிளிக் பண்ணிங்கன்னா விளம்பரம் வரும், அந்த விளம்பரத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் இன்னும் நிறையா ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ இதில் இன்னும் நிறைய எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு ஓட்டை ஃபோனோ டம்மி ஃபோனோ இல்லை வீட்டில் எனக்கு இந்த ஃபோன் சும்மா தான் இருக்குது, இல்லை ஒரே ஒரு நாள் இல்லை உங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நைட்டு தூங்க போகும்போது இந்த ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை போட்டு விட்டு நைட்டு தூங்கிடுங்க சரிங்களா. அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், காலைல பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே காயின்ஸ் ஏறி போய் கிடக்கும் ஓகேவா. ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் இதில் வந்து பாருங்கள், இந்த 3 கோடு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பாருங்கள், ஹோமு நீங்கள் என்ன மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறீங்களோ அது இங்கே மேலே பிளாக் கலரில் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஹோமு ரெஃபர் அண்ட் ஏர்ன் சரிங்களா. இது நீங்கள் ரெஃபரும் பண்ணலாம். நான் ஒரு ரெஃபருக்கு 100 காயின் வச்சுருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், ப்ரோ ரெஃபருக்கு ஒரு 500 காயின் வைங்க, இல்லை ஒரு 300 காயின் வைங்கன்னா சொல்லுங்கள், நான் என்னோட ஆப்ஸ் கோடிங்ஸில் போய் நான் மாற்றிடுறேன் சரிங்களா. எனக்கு எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் நான் 100 காயின் வச்சுருக்கேன் சரிங்களா. அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபர் கொடுக்கல ஓகேவா. ஸோ அந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரெஃபர் அண்ட் ஏர்ன் கிளிக் பண்ணிட்டு ஷேர் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு கேட்கும். இந்த லிங்க் எல்லாத்துக்கும் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதை இன்ஸ்டால் பண்ணாலே போதும். இன்ஸ்டால் பண்ணி இந்த ரெஃபர் கோடு போட்டாங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் ஏறிடும். ரெஃபர் கோடு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுங்க, அவங்க போடுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ வெளியே வந்துடலாம். அடுத்து பாருங்கள், காண்டாக்ட் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு போயிடும். இன்னொரு எந்த ஆப்லையுமே உங்களுக்கு அப்படி இருக்காது சரிங்களா. நம்மளை யூஸ்மியோட லோகோ போட்டு டேரெக்டாக நம்மளோட ஆப்புக்கு போயிடும், வாட்ஸ்அப்புக்கு போயிடும். ஸோ உங்களோட என்ன குறை ப்ரோ, எனக்கு ஆப்பில் இந்த குறை இருக்குது ப்ரோ அந்த குறை இருக்குது ப்ரோனா கஸ்டமர்ஸ் கிட்டே நாங்களே கேட்டு நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆப் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இன்னும் பாருங்கள், அபவுட் யூஸு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரேட் ஃபார் அவர் ஆப்பு கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து விடுங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. மற்ற ஆப் மாதிரிலாம் நான் கேட்கல ஓகேவா. அதுக்கப்புறம் பைய விஐபி, அப்புறம் பைய காயின். இந்த பைய காயினும் வந்து பார்த்திங்கன்னா 2000 காயின் 159 ரூபா, 5000 காயின் 569 ரூபான்னு வச்சுருக்கேன். பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2ன்னு சரிங்களா. உங்களால் முடிஞ்சால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் பை பண்ணிக்கோ, இல்லைன்னா வேண்டாம், பை பண்ணாமையே நீ பண்ணிக்கலாம் சரியா. நான் உனக்கு இது கம்பல்சரி பை தான் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. காசு இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க, காசு இல்லாதவங்க அதுக்கும் ஒரு இது நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வேறு என்ன இருக்குது, ஸோ லாக் அவுட்டு இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தாச்சா, அவ்வளோதான். இப்போது இதில் என்ன ஒரு மற்ற ஆப்புக்கும் நம்ம ஆப்புக்கும் இன்னும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த வியூ பார்க்கும்போது காயின் ஈஸியாக ஆட் ஆயிரும் சரிங்களா. இப்போ அப்படியே இந்த இது ப்ளே பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். அப்படியே டபுள் காயின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் பார்த்து இன்றைக்கி மணி என் பண்ணிடலாம். இந்த மணியை எங்கப்பா. அதுவே லைக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே லைக்ஸ் பார்க்காதீங்க சரிங்களா. இந்த சப்ஸ்கிரைப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், 30 செகண்ட் பார்த்தா 80 காயின் ஆட் ஆயிரும். நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 30 செகண்ட் பார்த்துட்டேன், ஆனால் பார்த்துட்டும் காயின் ஆட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, அதனால் ஆட் ஆகலை. முக்கியமாக ஒரு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் தான் ஒரு சின்ன சிக்கல் வரும். இப்போ சப்ஸ்கிரைப்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹலோன்னு கேட்குது. ஹலோ கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடிஸ் கேட்கும்.
ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்து விடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள் 80 காயின் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ அது மட்டும் ஏன்னா அப்படியே எப்படிங்க சப்ஸ்கிரைப் கொடுத்தா வரும், ஏன்னா ஒரு மெயில் ஐடி இருந்தால் தானே சப்ஸ்கிரைப் கொடுத்தா வரும், இல்லை பாட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் அதுக்கு அர்த்தம். ஸோ அதனால தான் நாங்கள் மெயில் ஐடி கொடுத்து வர மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதனால் உங்கள் சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே வராது சரிங்களா. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மற்ற ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நெட் அதிகமாக போகுது அப்படின்னா இப்போ வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இது டேரெக்டாக யூடியூப்பில் தான் ப்ளே ஆகும். பட் இதில் உங்களுக்கு நெட் அதிகமாக போகுதுன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ குவாலிட்டிலாம் இருக்கும். இதில் வந்து 144 வச்சு பாடுங்க, உங்களுக்கு நெட் அதிகமாக இதில் இன்னும் இழுக்காது சரிங்களா. ஸோ தமிழ்காரங்களாம் நம்மளோட ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. மோஸ்ட்லி நிறைய வீடியோ தமிழில் தான் உங்களுக்கு வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பார்த்த வீடியோவே உங்களுக்கு திரும்ப வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா ஒரு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான். இங்கே பாருங்கள் எரர் பேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஏன்னா இந்த சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துருங்க சரிங்களா. இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி தான் காயின்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது சப்ஸ்கிரைபர்ஸும், இது வந்து லைக்ஸ்க்கும், இது வந்து வியூவுக்கும் வச்சு விட்ருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்ச காயின் வச்சு, ஸோ மற்ற ஆப்புக்கும் நம்ம ஆப்புக்கும் இது இன்னும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன்னா யூ நீடு டு ஆட் யுவர் சேனல் ஐடி பிஃபோர் யுவர் கிரியேட்டிங் கம்பைன் ஃபார் கெட் சப்ஸ்கிரைபர். பற்றியா நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோடனே முன்னாடியே உன் சேனலை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணாட்டியும் விட்டுருங்க சரிங்களா. நான் லேட்டர் கொடுத்துக்கலாம். இப்போது என்டரிய வீடியோ URL அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த உங்கள் வீடியோ லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பின்னாடியே அந்த வீடியோட தம்ப்நெயில் வந்துடும் ஓகேவா. அடுத்து வியூ கவுண்ட்டு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 வியூஸ் இங்கே வச்சிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 செகண்ட் 60 செகண்ட் பார்த்தாலே போதும். நான் 30 செகண்ட் வைக்கிறேன். ஸோ 50,200 காயின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. வச்சு நீங்கள் வந்து ஆடு கம்பைன் கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி தான் லைக்ஸுக்கும் வீடியோ URL. இப்போ நான் வீடியோ URL எடுத்து வச்சு காட்டுவேன், பட் ஆனால் ஏற்கனவே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் அடுத்த பார்ட் 2 கூட போடுறேன். இப்போ என்டர் உங்கள் வீடியோ லிங்க் இங்கே வச்சுருங்க. இங்கே உங்கள் தம்ப்நெயில் வந்துடும். எத்தனை லைக்ஸ் வேணுமோ அத்தனை லைக்ஸ் கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து 5000 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 5000 போக போக அடுத்தடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 500 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது செகண்டு எத்தனை செகண்ட் உங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 செகண்ட் இங்கே வந்துடும். அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸும் என்டரோட இங்கே வர எல்லாத்துக்கும் வீடியோ URL தான் வைக்கணும். சேனல் லிங்க் இங்கே வைக்கக்கூடாது ஸ்டார்டிங்கில் சரிங்களா. வீடியோ URL வச்சுருங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னு வச்சுருக்காங்க. சூஸ் ஏ டைம் ஃபார் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் 600 செகண்ட் வரைக்கும் வைக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ 60 செகண்ட் வச்சுட்டேன். இது மற்ற ஆப் மாதிரி தான்டா இருக்குது. இதில் என்னடா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சப் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள் 500 வியூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 காயின்ஸ் காட்டுது. 500 வியூஸுக்கே 45,000 காயின்ஸ் காட்டுது. ஸோ இது நம்மளதில் வந்து பாருங்கள் 500 வியூஸுக்கு 25,000 காயின்ஸ் தான் வச்சுருக்கோம் தெரியுதா. ஸோ இது வந்து பாருங்கள் 500 வியூஸுக்கு 45,000 காயின். நம்மளதில் வந்து பாருங்கள் எங்கேப்பா 500 வியூஸுக்கு 25,200 காயின் தான். ஸோ மற்ற ஆப் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். எதுக்காண்டி யாருக்காண்டி எல்லாம் உங்களுக்காண்டி தான், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி தான் சரிங்களா. இத்தனை நாள் நம்ம இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீசிங் வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோ தானே போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோ நம்ம என்னைக்கு போடுறது ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்மளே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி நம்மளே வச்சுருக்கோம் சரிங்களா. இது முக்கியமான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே ஆப் தான் இது சரிங்களா. ஸோ நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா இந்த ஆப் யூஸ் பண்ணி இல்லை யூஸ் பண்ணாத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பில் இந்த ஆப்பில் டவுட்டு எதுவாக இருந்தாலுமே சரி, ஸோ இந்த காண்டாக்ட் ஃப்ரம் வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதுமாதிரி நம்ம சேனல் அப்டேட்ஸ் போடுவோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பு பெஸ்ட்டாக இருக்கும் ஃபார் யூடியூபர்ஸ் ஒன்லி சரி ஓகேங்களா. நான் இப்பயும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது இதில் வந்து சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணும்போது மெயில் ஐடி கேட்கும், நீங்கள் கொடுத்து தாங்க ஆகணும் சரிங்களா. ஏன்னா இது வந்து நம்ம ஒரிஜினலாக பண்ணுறதுனால மெயில் ஐடி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. வந்த வீடியோவே வந்துட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ கொடுங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க, do not unsubscribe from channel sales, you will be block your account. நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் unsubscribe ஏதோ சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் திரும்பவும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ பெஸ்ட்டு இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
ஆப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேமே யூஸ்மி, ஆப் நேமும் யூஸ்மி. ஸோ யூஸ்மி இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ஐயோ இடவா. ஸோ யூஸ்மி இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.